ஹாய், வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். நான் சேனலுக்கு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, வாட் ஐ ஈட் இன் அ டே, அம்மாவோட வர்ஷன். சரியா? அம்மா வந்து யூஸ்வலாக எனக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய என்னோட ஹெல்த் ரெசிபிஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே எனக்கு வந்து மெயின் டீச்சர் வந்து இவங்க தான். எப்பயுமே வந்து அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஹெல்த்தி, எல்லா காய்கறியும் சேர்த்துக்கணும், ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடு, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட டயட்டை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அம்மா வந்து காலையிலேருந்து என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத இப்போ அம்மாவே சொல்லுவாங்க. வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ்மா. சரி சரி, சொல்லுங்க. நீங்க இப்போ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் நடுவில் ஏதாவது சாப்பிடுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, சாப்பிட்டா வந்து கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தூக்கம் வரும் ரொம்ப. கொஞ்சம் ஹெவியா சாப்பிடுவோமோன்ற ஒரு கொஞ்சம் ஒரு நாளைக்கு இது வெங்காய சட்னி நல்லா இருக்குன்னு இன்னொரு இட்லி சாப்பிட்டோம்னா தூக்கமா ஒரு வேலை செய்யறது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், ஒரு மந்தமா இருக்கும். ஆமா, ஆனா வந்து எம்டி ஸ்டமக்கா இருக்கக்கூடாது. அதனால காலையில எந்த பழம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிட்டோம், கொய்யாப்பழமா இருந்தா சரி, இல்லை ஆரஞ்சு பழம், வாழைப்பழம். கொய்யாப்பழம் வாழைப்பழத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுனா கொஞ்சம் வயிறும் அந்த நேரத்துக்கு டக்குன்னு இதாகும், வேலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி சாப்பிடுவேன். கொஞ்சம் ஃப்ளெஷி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அம்மா வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருந்தேன். உங்க ஊர்ல மாதிரி இந்த மாதிரி கிரன்ச்சி ஆப்பிள் கிடைக்காது. எனக்கு வந்து கிரன்ச்சி ஆப்பிள் தான் பிடிக்கும். இந்த மாவு மாதிரி இருக்கிற ஆப்பிள் வந்து சாப்பிட பிடிக்காது. அதுக்கு நான் கொய்யாப்பழம் நல்லா நம்ம ஊர்ல ஜூஸியா கிடைக்கும், அதை சாப்பிடுவேன். அதே மாதிரி ஆரஞ்சு பழம், இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து ஆரஞ்சு பழம் மத்தியானம் பயங்கர சம்மரா இருக்குமா, தண்ணி தாக எடுக்கும். அந்நேரம் வந்து ஆரஞ்சு பழம் அப்பாவுமே அப்படிதான். அதான் அப்போ மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் மார்னிங் வந்து எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து ரொம்ப வருஷமா இப்படிதான் சாப்பிட்றாங்க. அதுதான் எனக்குமே ஒரு பழக்கம். எனக்கும் வந்து நான் வந்து எப்பயாவது அம்மா வீட்டுக்கு போனேன்னா, எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன்னா மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு உட்காந்து டேபிளில் உட்காந்து தோசை சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்குமே ஒழிய, மற்ற நேரம் நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா நானுமே அம்மா சொன்ன மாதிரி ஒரு மாதிரி நம்ம காலையில நமக்கு ஒரு பரபரப்பா வேலை இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் வந்து மறக்காம இருக்கு, விறுவிறுன்னு வேலை பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து காலையில டிஃபன் சாப்பிட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, நமக்கு டோட்டலா ஆஃப் ஆயிடும். அதனாலயே நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். கரெக்ட். ஸோ இதுதான் அம்மாவோட பிரேக்ஃபாஸ்ட். இது இப்போ அம்மாவோட பிரேக்ஃபாஸ்ட் இது கேட்டாச்சு. இப்போ அம்மாவுக்கு வந்து இன்னொரு ஒரு மேஜர் பழக்கம் வந்து ரொம்ப வருஷமா அம்மா ஃபாலோ பண்றது வந்து, அம்மா வந்து ஒரு 1/2 hour யோகா பண்ணுவாங்க. 1/2 hour 40 minutes வரைக்கும் சில நேரம் ஆகும். இப்போ வந்து அந்த இது எக்ஸசைஸ் கை காலுக்கெல்லாம் இப்போ ரொம்ப எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு அந்த இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா யோகா பண்ணுவாங்க. யோகா வந்து அம்மா வந்து மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, வெரி ரேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. இப்போ பெங்களூருக்கு வந்திருக்காங்க ஷூட்டிங் டைம் அப்படின்னா கூட காலையில் அந்த 9 to 9:45 வந்து அம்மா வந்து கண்டிப்பாக யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் அது வந்து அம்மாவுக்கு வந்து மஸ்ட். அது வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு எப்படி ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி நிறைய இருக்குல்ல. என் வயசுல வந்து என்னால இப்படி வந்து பாடியை ஸ்ட்ரெச் பண்ண முடியுதுங்கிறது வந்து, அது வந்து எனக்கு முன்னெல்லாம் ரொம்ப யோகா முடிக்கலையேன்னு அது ஒரு வேலை மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது வந்து எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளால வந்து இது செய்ய முடியுது, இதை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த யாருமே நம்பவே மாட்டாங்க. அம்மாவோட ஃபிகர் பார்த்து நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அம்மாவால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அத்தனை ஆசனாஸ் பண்ண முடியும். இந்த பின்னாடி வளையிற ஆசன பேர் என்னமா, இந்த முட்டிங்கால் போட்டுட்டு பின்னாடி வளையீங்கல்ல, வஜ்ராசனம் பண்ணிட்டு பின்னாடி வளைவீங்க, ஆசனம் பேர் தெரியாது. சரி, ஆனா அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். அது வந்து ரொம்ப, அதுதான் அம்மாவோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணம். ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அம்மா வந்து பீட்டே பண்ண முடியாது அந்த இதுல, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஸோ அதனால அது வந்து ரெகுலரா அம்மா பண்ணுவாங்க. இது வந்து அம்மாவோட டெய்லி ரொட்டீன். இது
வஜ்ராசனத்துல வந்து என் வயசுல நிறைய பேரால உட்கார முடியாது. அது வந்து நிறைய என்னால உட்கார முடியாது. டாக்டர்கிட்ட போய் நான் சொன்னோம்னா டாக்டர் வந்து அது கிப்பிட்டப் அப்படிம்பாங்க. அது வந்து எப்போ ஒரு நாள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவாங்க. எந்த அளவுக்கு நான் வேலை பார்க்கணும், எந்த அளவுக்கு நான் வந்து யோகா பண்ணணும், அந்த அளவுக்கு வேர்க்கும். டீஹைட்ரேட் ஆகும். அந்த டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து அம்மா கீப் ஆன் ட்ரிங்கிங் வாட்டர், ஜூஸ், இதெல்லாம் வந்து அம்மாவோட ரெகுலர் ரொட்டீன். ஒரு 11 மணிக்கு ஒன்னா மோர் குடிப்பேன். இல்லாட்டின்னா இப்போ அப்பா கூட இருக்கிறதுனால லெமன் ஜூஸ் போட்டு வச்சிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சாலும் அதை அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதனால நான் அதை போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் அம்மாவுக்கு வந்து ஒரு ஜிஞ்சர் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. இது கொஞ்சம் இப்போ ஹாட்டா இருக்கு, அதனால அம்மா எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல வந்து ஜிஞ்சர் போட்டுருவீங்க. போட்டுருவேன். இல்ல இப்ப நான் என்ன பண்றதுனாமா இந்த இது இருக்குல்ல, இந்த இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி அதை துருவி இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சோம்னா த்ரூ அவுட் த டே அப்பப்ப குடிச்சுக்குவேன் நான். இது அது மாதிரி குடிக்கிறதுக்கு இது வந்து நேச்சுரல் டீடாக்ஸ் தான் நம்ம பாடிக்கு. நம்மளோட உள்ள பாடியில இருக்கிற இம்பியூரிட்டிஸை எடுக்கிறது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுமா. நானும் அப்பாவும் ரெண்டதையும் வாயில போடுறோம். ஜிஞ்சரை வந்து தட்டி போடுறோம். தட்டி வாயில பட்டுச்சுன்னா நாங்க நசுக்கி சாப்பிட்டுருவோம். அப்பாட்டெல்லாம் சொல்லி துப்பிடாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப 2 பேருமே ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப யோசிக்கிறதுனால அப்பாவுமே உடனே கேட்டுருவாங்க, கீழே போட முடியும், துப்ப மாட்டாங்க. ஸோ அதனால மிட் மார்னிங் வந்து ஒன்னா மோர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பாங்க. அண்ட் இன்னொன்று அம்மா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து அம்மா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அது வந்து நம்ம பக்கத்துல எல்லாம் வந்து நொங்குலாம் இப்ப தாராளமா கிடைக்கும். நொங்கு கட்டாயம் வாங்கிட்டு வந்துருவோம். நொங்கு வந்து சும்மா அப்படியே சாப்பிடுறது. அது ஜூஸ் கணக்குக்கு வைக்காட்டாலும் ஃப்ரூட்ஸ் கணக்குக்கு வைக்காட்டாலும் சும்மா அப்படியே சாப்பிடலாம். அது குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது நம்ம இதுல வந்து கொஞ்சம் சாஃப்ட் நொங்கும் கிடைக்கும், அதுவும் சாப்பிடுவேன். பலாச்சோளை இதுதான் சீசனு. இன்னும் ஒரு ஃப்ரூட் இருக்கு, அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, கொடிக்காப்பழம். நம்ம ஊர் பக்கம் இப்ப நிறைய கிடைக்கும். இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு இடத்துல நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்தோமா, ஐயோ குடிக்காப்பழம். அது வந்து இப்பதான் நான் பார்த்தேன். அது வந்து டயாபெட்டிஸ் வரவிடாம தடுக்குமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது வரைக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டுருக்கோம். அது நவாப்பழம், வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்து சீசனு. இது வந்து இப்ப நாங்க 2 பேரும் நிறைய வாங்க மாட்டோம்ல. வெள்ளரிக்காய்லாம் 2 தான் கட்டாயம், கொய்யாப்பழமும் 2 தான். அவன் வந்து அம்மா ஒரு 400 நிக்குதுமா அப்படிமா. எப்பா நான் டெய்லி கடைக்கு வரேன், 2 பழம் கொடு, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். 2 தான் வாங்குவேன். ஆனா வந்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பலாச்சோளை இருந்துச்சுன்னா பலாச்சோளை வந்து இதுல என்ன சத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அது மாம்பழம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து அத்திப்பழம் கூட கிடைக்கும். அதெல்லாம் அப்பா வந்து அதை இது என்னம்மா என்ன பழம்னே கேட்பாரு. ஆனா நான் வந்து அதை வாங்கிட்டு வந்துடுறேன். காஸ்ட்லியா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அதை வாங்கிட்டு. சரிதான். சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து அம்மா கண்டிப்பா மஸ்டா சாப்பிடுவாங்க. லஞ்ச், அம்மாவோட லஞ்ச் ஸ்ப்ரெட் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தி வச்சிருக்கேன். சாம்பார்ல வந்து நிறைய காய்கறி போட்டு, எல்லா காயும் போடுவேன். நம்ம அவியலுக்கு வந்து எல்லா காயும் போடுறோம்ல, அது மாதிரி இதுல வந்து காலிஃப்ளவர் கூட போடுவேன் சாம்பார்ல. பீன்ஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து பொரியல் போக மிச்சம் இருந்துச்சுன்னா 2 பீன்ஸ்னாலும் கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னு கேட்டா ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போகும். நான் சாம்பாரில் முருங்கைக்காயும் கேரட்டு மட்டும்தான் போடுவேன்னு சொன்னால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 2வது சரி இப்படியாவது அந்த காயை சேர்த்துக்கிறோம், வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிடுவோம். சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு நான் சப்பாத்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தி, வெஜிடபிள்ஸு, வெண்டைக்காய், பீட்ரூட்டு, சொரக்காய், சாம்பார் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு லஞ்சுக்கு. நீங்கள் டெய்லி சப்பாத்தி சாப்பிடுவீங்களா இல்லை உங்களுக்குன்னு ஒரு லீனியன்ட் டே வச்சுக்கிடுவீங்களா? நீங்கள் நான் வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரைஸ் சாப்பிட்றேன். சரி, மற்ற நாள் தான் சப்பாத்தி டே. ஓகே ஓகே. வியாழக்கிழமை வந்து ஒரு ஆம்லெட் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, ஆனா அது குட். ஆக்சுவலா எக் வந்து சொல்றாங்கம்மா டெய்லி எக் சாப்பிடலாம்.
பாயில்ட் எக்காவோ இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டாவோ டெய்லி ஒன்று சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. அது வந்து அன்னைக்கு வந்து இது ஆம்லெட் டே, ஆம்லெட் வச்சு ஒரு கீரை வச்சு ஒரு குழம்பு வச்சுருவேன். அந்த குழம்புல 2 காய்கறி சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடுவேன். மற்ற நாள்லாம் டெஃபினட்டா சப்பாத்தி தான். இப்போ சண்டே வந்து இப்போ 15 டேஸ்க்கு ஒருக்க தான் நான்வெஜ் எடுக்கிறதுன்னு நானும் அப்பாவும் டிசைட். அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்க நான்வெஜ் அப்படின்னா இந்த வாரம் நான்வெஜ் எடுக்காத வாரம் அப்பாவுக்கு வந்து நான் ரோட்டின்னா அந்த மாதிரி பிடிக்கும். ஆமா, அப்படின்னா அப்படியும் போயிடும். அன்னைக்கு தயிர் சாதம் வைப்பேன். அந்த ரோட்டி நான் போட்டேன்னா சென்னாவோ இல்லாட்டினா மஷ்ரூம் இல்லாட்டினா பனீர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். அந்த இது வரும். இல்ல ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி போடுவோம். ஃப்ரைட் ரைஸ்னா அது எக்கு சேர்ந்துரும். மற்றபடி சிக்கன் இதெல்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி எங்களோட ஷெட்யூலை வச்சு வச்சுக்கிறது நானு. அண்ட் கண்டிப்பா அம்மாவோட லஞ்ச்ல வந்து கீரை இருக்கும். இன்னைக்கு நான் காட்டின இதுல வந்து கீரை வைக்கல நானு. வெள்ளிக்கிழமை மட்டும் கீரை வைக்க மாட்டேன். ஓகே, சரி. வெள்ளிக்கிழமை வந்து அது நம்ம பக்கத்துல வந்து கீரை வராது. ஃப்ரைடே வந்து கீரை வராது. ஃப்ரைடே வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு 2-3 காய்கறி வைக்கிறதுனால, சாம்பார்ல எல்லா காய்கறியும் போடுறதுனால நான் வந்து கீரையை ரொம்ப பெருசா வெள்ளிக்கிழமை கீரை வைக்க மாட்டேன். சண்டே கீரை வைக்க மாட்டேன். மற்றபடி மற்ற எல்லா நாளும் 5 நாளும் கீரை வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அம்மா வந்து 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அண்ட் ப்ளஸ் அம்மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது, எல்லாத்த விட வந்து அம்மாவுக்கு முக்கியமானது ரசம். ரசம் இருந்தே ஆகணும். அம்மா வந்து அது ரைஸ் போட்டு ரசம் சாப்பிடுவாங்களாங்கிறது கிடையாது. ஆனா ரசம் வேணும் அம்மாவுக்கு. அது வந்து ஒரு சூப்பு மாதிரி அம்மாவுக்கு. அதுவும் ஒரு டம்ளர் ரசம் குடிச்சிருந்தேன். அது சுட சுட இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ரசம் வந்து கண்டிப்பா அந்த பூண்டு, மிளகு, சீரகம் இந்த 3 சேர்றதுனால நான் வந்து கொஞ்சம் பிடிப்பு வந்து மைல்டா தான் போடுறேன். தக்காளி பழம் போடுறோம். நம்ம வீட்டுல நம்ம பக்கத்துல எல்லாமே ரசமான அந்த மாதிரி தான். கொஞ்சம் நச்சுன்னு பிடிப்பு இருக்காது. புளிக்குழம்பு மாதிரி இருக்காது. புளிப்பு வந்து இதா இருக்கிறதுனால என்னோட ரசத்துல வந்து மிளகு வாசம் அடிக்கும், சீரகம் வாசம் தெரியும், பூண்டு வாசம் தெரியும், தக்காளி பழம் வாசம் தெரியும். எல்லாம் தெரிகிற மாதிரி அது ஒரு டெக்னிக்கலா வைக்கிறது. அதே மாதிரி சரி, இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்க சப்பாத்தி தான் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் சாப்பிட்றீங்க. அப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து வெஜிடபிள் குருமா இப்படி அப்படிலாம் வைக்கணும்னு நினைக்கமா? அதுதான் சொல்ல வந்தேன் நான். அம்மா வந்து சப்பாத்திக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படின்னு நினைச்செல்லாம் அம்மா வைக்கவே மாட்டாங்க. அம்மா வந்து எதுவா இருந்தாலும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த சண்டே வந்து நான் ரோட்டி அதுதான் ஸ்பெஷல் குழம்பு. மற்றபடிலாம் வந்து நம்ம தக்காளி குழம்பு வச்சாலும் சப்பாத்தி சாப்பிடலாம், பருப்பு வச்சாலும் தொட்டு சாப்பிடலாம். இப்ப பருப்பு வந்து வச்சு அப்பாவும் சப்பாத்தி சாப்பிட போறாங்க அப்படின்னா அதுல 2 தக்காளி பழத்துல போட்டு தாளிச்சு போட்டுருவேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியா தெரியும், நம்ம கட்டியா இல்லாம. இந்த ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறோம், சவு கூட்டு வைக்கிறோம், இல்ல சேனக்கிழங்கு போட்டு கூட்டு வைக்கிறோம். அப்படி வச்சாலும் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம். அதனால அதே மாதிரி கண்டிப்பா இந்த 0 கேலரிஸ் வெஜிடபிள், இந்த தண்ணி காய்கறின்னு சொல்றோம்ல, புடலங்காய், சவு, சொரக்காய், பீக்கங்காய், கடியங்காய், இது எல்லாமே அம்மா வந்து கண்டிப்பா அவங்களோட டெய்லி டயட்ல ஏதாவது ஒரு ரூபத்துல இருக்கும். மோர் குழம்பு வைக்கிறது, அவியல் வைக்கிறது, மோர் குழம்பு வைக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தடியங்காவை பார்த்தோன்னே மோர் குழம்பு வைக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க அம்மா. இல்ல இன்னைக்கு சாம்பார் அப்படின்னு நானு. ஸோ அந்த மாதிரி இது வந்து அம்மாவோட லஞ்ச் ரொட்டீன். லஞ்ச் வந்து எப்பயுமே இப்படி 3 காய் வச்சுதான் சாப்பிடுவாங்களா அப்படின்னா இல்ல, அப்படின்னா மேக்சிமம் 2. ஒரு கீரை, ஒரு காய், ஒரு குழம்பு வந்து தக்காளி குழம்பா இருக்கலாம், சிம்பிள் குழம்பாவும் இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி சாம்பார்ல எல்லா காயும் போட்டு. வியாழக்கிழமை வந்து பயத்து குழம்பு, இந்த மொச்சை பயத்து குழம்பு அந்த மாதிரி வச்சேன்னா ஆம்லெட்டு, கீரை, அவ்வளவுதான். அதுக்கு மேல இது வைக்க மாட்டேன். சரி. ஓகே. இது வந்து அம்மாவோட லஞ்ச். இது அப்புறம் அம்மா லஞ்சுக்கு அப்புறம் அண்ட் ஒன் மோர் திங், அம்மாவும் சரி நானும் சரி, நானும் என்னோட இதுல டெய்லி இதுல சொல்லியிருந்தேன், நாங்க 2 பேரும் காஃபி விட மாட்டோம். மார்னிங் எனக்கு வந்து மார்னிங் காஃபி மஸ்ட், அம்மாவுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் காஃபி ரெண்டுமே மஸ்ட் அம்மாக்கு. அம்மா வந்து இங்க பெங்களூர் வந்தாலுமே நம்ம பக்கத்து சம்மர் ஹாட் சம்மரா இருக்குமா, நான் நிறைய ஒர்க் வந்து மேனுவல் ஒர்க் பண்ணுவேன். பண்ணும்போது பயங்கரமா வேர்க்குமா, டயர்ட் ஆகும். இந்த ஒண்ணுதான் நம்ம ரசிச்சு உட்கார்ந்து அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றது இருக்கு. நானும் அப்பாவும் அரட்டையை போட்டுக்கிட்டே சாப்பிடும். அதுல வந்து
நான் பக்கத்துல ஸ்நாக்லாம் வச்சுக்கிட மாட்டேன். மாட்டாங்க. ஆமா, அதனால வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த காஃபி டைம் நானாச்சும் காஃபி டைம்ல வந்து இந்த ஒரு கடலை சாப்பிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஆனா அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா இந்த எக்ஸ்ட்ரா இது வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அம்மா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அம்மா கட் பண்ணி. ஸோ அதனால அம்மா வந்து காஃபி டைம்ல பிஸ்கெட் வச்சிருந்தேன், நத்திங் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அந்த காஃபி மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாங்க. போடுவோம் நல்லா நல்லா அது நல்லா நடக்கும் பயங்கரமா. சரி, இப்போ ஈவினிங் டின்னர் சொல்லுங்க. நீங்க ஈவினிங் டின்னர் வந்து யூஸ்வலா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து மத்தியானம் 4 சப்பாத்தி, அப்பாவுக்கு ரைஸ் தான் மத்தியானம், நைட்டு தான் அவருக்கு தோசை லெமன் சப்பாத்தி, 4 சப்பாத்திக்கு மாவு, மத்தியானம் 2 சப்பாத்தி சாப்பிட்டு நைட்டு 2 சப்பாத்தி. எனக்கு வந்து இந்த தோசை பொடியை பார்த்தா கொஞ்சம் டெம்ட் அடிக்கும். சாம்பார் வச்சேனாலும் தக்காளி குழம்பு வச்சேனாலும் தோசைக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி, எனக்கு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி. சரி, ஓகே, அப்படி முடிச்சிருக்கோம். ஆனா நடுவுல ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் ஐ திங்க் போன தடவை அதுக்கு முந்தின தடவை வந்தது போது சுண்டல் போட்டுட்டு இருக்கேன். சுண்டல் போடுவேன். சுண்டல் வந்து இந்த இப்போ விரதம்லாம் வந்துச்சுல, பூக்குழி டைம் இதெல்லாம் வரும்போது இந்த ஊரை போட்டு வேக வைக்கிறது செய்யக்கூடாது. அதனால அதை ஒதுக்கி வச்சிருந்தேன். இவன் போய் ஆகும். சரி 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 சரி. அதான் மோஸ்ட்லி வந்து சுண்டல் பண்ணுவாங்க அம்மா. சுண்டல் வந்து ஆனா வந்து அம்மாவோட அம்மா சொல்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து நிறைய மேனுவல் ஒர்க் பண்றதுனால அம்மாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபில்லிங்கா வேணும். ஸோ அதனால வந்து அண்ட் அம்மா வந்து இன்னொரு லன்ச் டைம் வந்து அம்மாவுக்கு வந்து 12 o'clockலாம் வந்துடும். பசிக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டா சாப்பிடுறதுனால அந்த 12 o'clockலாம் அம்மாக்கு 12:30 சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கவே ஆரம்பிச்சிருவாங்க. கட்டையை தண்ணி போட்டுருவேன். ஆமா. ஸோ அதனால அந்த 12 o'clock சாப்பிட்றதுனால கண்டிப்பா ஈவினிங் வந்து அரௌண்ட் 6:45 7 பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து அம்மா சொன்ன மாதிரி ஒன்னா ஒரு சப்பாத்தி ஒரு தோசை அப்படி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் சாப்பிடுவாங்க. சுண்டல் அப்பாவுக்கு எனி சுண்டல் எல்லாமே சுண்டல் இல்லை, அது எங்க வீட்டுல எல்லாருக்குமே நானு எங்க அம்மா அப்பா தம்பி 4 பேருக்குமே எனி சுண்டல், எந்த மாதிரி சுண்டல் நீங்க வச்சீங்கனாலும் வில் பி ஃபுல்லா காலி பண்ணிடுவாங்க. ஸோ சுண்டல் வந்து எங்க வீட்டுல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் கொட்டக்கடலை சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும். ஆதி எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் அவங்கெல்லாம் இப்ப நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்தா இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு ஈவினிங் உனக்கு கயாம சுண்டலை வச்சுட்டாரு, அது பண்ண முடியாது. நமக்கு தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது டோட்டலா டிஃப்ரெண்ட். வந்து அம்மா வந்து அவங்களோட ரொட்டீனுக்கு வந்து இதுதான் செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து அம்மா ஏன்னா என்னோட இது நான் போட்ட போது நிறைய பேருக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க, அம்மாவோட இது ஒரு நாள் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஃபுல் டே நல்லா குக் பண்ணி காட்டுறதுங்கிறது வந்து திருப்பி அதான் சாம்பார்னா திருப்பி நான் ஏற்கனவே வச்சதுதான் நிறைய தடவை நம்ம சேனலில் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் செஞ்சு நான் இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் நாங்கள் சொன்னோமோ எல்லா ரெசிபிஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு வந்து இந்த அம்மாவோட இந்த ஃபுல் டே இது வந்து அம்மா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தடவை கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அம்மாவோட ஃபுல் டே ரொட்டீனை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே எடுக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பேலன்ஸ் கார்டனிங் பண்றது காலையில ரொம்ப பிடிக்கும். அது காலையில ஒரு நேரம் தானே நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும். அதனால வந்து நான் காலையிலே 7 o'clock வந்து கார்டனிங் முடிச்சிருவேன். 7:30 மணிக்கு பிறகு கூட அந்த இடத்துல வெயில் விழ ஆரம்பிச்சு. அதனால வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா அம்மாவோட டே வித் மிஸ்ஸஸ் மணிமேகலை ஒரு வீடியோ போனோமோ. ஸோ அதனால அந்த வீடியோவுக்கு நம்ம காத்திருப்போம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்க. பாய்.